இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாம் மார்க் நற்செய்தியிலே 16வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்த்தது போல உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று சொல்லியிருப்பார். ஏன் நம்ம ஆழமாக சிந்திக்கக்கூடிய தருணத்திலே இருக்கிறோம். ஆண்டவரை பொறுத்தவரையிலும் இவர் கிறிஸ்தவர், இவர் இஸ்லாமியர், இவர் ஹிந்து அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்பதுதான். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் பறைசாற்றுங்கள் என்று சொன்னாரே ஒழிய, உலகமெல்லாம் சென்று கிறிஸ்தவர்களுக்கு போதியுங்கள், இஸ்லாமியர்களுக்கு போதியுங்கள், இந்துக்களுக்கு போதியுங்கள் என்று சொன்னதே கிடையாது. ஏனென்றால் இறைவனை பொறுத்தவரையிலும் அனைவரும் சமம் என்பதுதான் உண்மை. ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதுதான் மாறுபட்ட கருத்துகளும் மாறுபட்ட வழிகளும் உண்டே ஒழிய, மற்றபடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பகுதியினர் மட்டும்தான் எனக்கு தேவை என்று இல்லை. மாறாக அனைவருமே எனக்கு தேவை என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆழமாக குறிப்பிடுகிறார். எனவே நாம் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்களினத்தாரே நீங்கள் அனைவரையும் அவரை புகழுங்கள் என்று சொல்லும்போது, ஆண்டவரை புகழ நான் தயாராக இருக்கிறேனா என்பதை ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இறைவன் ஓரறிவோ ஆறறிவோ என்று பகுத்து பாராய்வது இல்லை. அனைத்தையுமே இறைவன் தான் படைத்தார். அனைத்தும் இறைவனுடைய கைவன்மைகள் தான். அதனால்தான் அவர் சொல்றார், உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று. இன்றைய சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், கல்வி என்பது இவர்களுக்கு மட்டும்தான், இந்த கல்வி என்பது இவர்களுக்கு மட்டும்தான், இந்த கல்வி என்பது இந்த சாதியினருக்குத்தான், வேலை வாய்ப்பு என்பது இந்த மதத்தினருக்கு மட்டும்தான், இந்த மதத்தினருக்கு இல்லை என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் அனைவருக்குமான ஆண்டவர் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்கிறோம். அதனால்தான் நாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்திலே, ஆண்டவரே உமது ஆட்சி வருக என்று சொல்லி அவருடைய ஆட்சியை நாம் விரும்புகிறோம். ஏனென்றால் அனைவரும் சமம் என்பதுதான் ஆண்டவருடைய ஆட்சி. ஏழை, பணக்காரன், நோய்வாய்ப்பட்டவர், நல்ல உடல் உள்ள சுகம் கொண்டவர் என்ற ஒரு பாகுபாடே இல்லாத பார்க்காத ஒரு மனிதர் யார் என்று கேட்டால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் உண்மையிலேயே சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. எனவே நாம் தைரியத்தை சற்று ஆழமாக வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மையை நாம் உறக்கச் சொல்ல வேண்டிய நேரத்தில் உறக்கச் சொல்லிதான் ஆக வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஃபாதர் கடுப்பா பேசுறாரு, கோபமா பேசுறாரு, தன்னலா பேசுறாரு, இந்த ஃபாதர் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கிற மாட்டாரு, பாவ சங்கீதத்துல கூட என்ன பாவம் பண்ணாலும் ஒரு அருந்த மாதிரி வாழ்க்கை சொல்லிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லிடுவாரு, அவர்கிட்ட தான் பாவ செய்யணும்னு சொல்லுவாங்க. கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்துக்குவார். சரிங்களா? எனவே அன்னை மரியாவிடம் சென்ற ஆண்டவர் வானதூதரை அனுப்புகிறார். ஆனால் பவுலை, தமஸ்கு நோக்கி செல்லக்கூடிய பவுலை இழுத்து அடிக்கிறார், கண்களை சதைகளால் அடைக்கிறார், செதில்கள் மூடுகிறது, பிறகு சீலாவின் மூலமாக அந்த செதில்கள் உடைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கே போய் இறைவன் பவுல் என்ன சொல்லல, மயிலே மேலே இறகு போடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, மயில் இறகு வச்சு தடவி கொடுக்கல, என் மக்களை விடு அப்படின்லாம் சொல்லல. நீ துன்புறுத்துகிற இயேசு நானே என்று மக்களுடைய சார்பாக பேசுகிறார். எனவே அந்த மக்கள் இன்றைய நற்செய்தியின்படி பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய சதையை உண்டு என்னை போலவே அவர்களும் இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர், அவர்கள் என்னை போலவே வாழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரை போல அவர்கள் என்னுடைய மக்களை துன்புறுத்துகிறாய், நீ துன்புறுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லுகிறார் அல்லவா? அப்பொழுது ஒரு பழமொழி உண்டு, தமிழ்ல சொல்லுவார்கள், மயிலே மயிலே இறகு போடுனா இறகு போடாது, அதை புடுங்க வேண்டிய நேரத்துல சரியா நம்ம இறகை புடுங்க தெரிய வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. எனவே எல்லாரிடமும் போய், திருந்த மனமில்லாத மனிதனிடம் போய் நான் அப்படி பேசுவேன், நான் இப்படி பேசுவேன், இறைவார்த்தையை போதிக்கணுங்கிற பேர்ல நம்ம போய் அவர்கள் தகுந்த இறைவாக்கினர்களை, யாருன்னா நம்ம தப்பு பண்ணா அந்த தப்பை சரி கட்டக்கூடிய இறைவாக்கினை நான் தேர்ந்து கொள்கிறேன் என்று தேர்ந்து கொள்வது அல்ல, தவறுதான் என்று சுட்டி காட்ட தெரிய வேண்டும். அதனால்தான் நாமான் தாவீது செய்த தவறை சுட்டி காட்டுகிறார் ஒரு குட்டி கதையின் மூலமாக. அதான் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் பண்ணை நிறைய ஆடுகள் வைத்திருக்கிறான், ஆனால் ஒருவனுக்கு ஒரே ஒரு ஆடுதான் இருந்தது. இவனுக்கு விருந்தாளிகள் வந்தபோது அந்த அரசன் தன்னுடைய பண்ணையிலிருந்து ஒரு ஆடை வெட்டாமல் அந்த ஏழை வைத்திருந்த அந்த ஒரு ஆடை வெட்டி உண்டான் என்று சொல்லும்போது தாவீது கோபத்திலே வாளை எடுத்து, எவன் அப்படி செய்தவன் இவன், அவனை வெட்டி வீழ்த்துவேன் என்று தாவீது உறக்க கூறுகிறார் கோபத்திலே. உடனே நாத்தான் சொல்லுகிறார், அந்த பாவி நீந்தான் என்று சொல்லும் போது தாவீது கூனி குறுகி போய் நிற்கிறார். தாவீது அரசனாக இருந்தாலும் அவருடைய தவறையும் சுட்டி காட்ட நாமான் தன்னுடைய வார்த்தை, இறை வார்த்தை என்ற வாளை எடுக்கிறார். எனவே இயேசு சொன்னது போல இறை வார்த்தை எந்த வாளினும் கூர்மையானது, ரெண்டு பக்கட்டும் வெட்டக்கூடிய அந்த அளவிற்கு வலிமை வாய்ந்தது என்று சொல்வது போல நாமும் இறை வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை துன்பப்பட்டவர்களுக்கு மருந்தாகவும்
துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஒரு ஆயுதமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொன்ன அந்த வித்தைய முறை. எனவே அதனால்தான் உலகமெல்லாம் சென்று என் மக்கள் எல்லாம் துன்பப்படும் போது அவரெல்லாம் காப்பாற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் அப்படித்தான். அதனால்தான் மோசேட்ட சொல்வாரு, என் மக்களின் துன்பத்தை என் கண்ணார கண்டேன், காதார கேட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது நாம் எழுப்பக்கூடிய ஒவ்வொரு ஜெபமும் கேட்கப்படும். நாம் அவரோடு இணைந்திருக்கும் போது நாமும் அவருடைய மக்களாகப்படுகிறோம். நாம் துன்பப்படும் போது அவரும் துன்பப்படுகிறார் என்பதுதான் உண்மையான செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பிற்கு இனியவர்களே, நாம் பெற்றுக்கொண்ட அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வும், உலகம் முழுவதும் கற்பிப்போம், அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்பதன் மூலமாக, நாமும் இறை வார்த்தையை பகிர்வதன் மூலமாக நாமும் இறைவனுடைய விழுதுகளாக வருகிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இறை வார்த்தையை நமதாக கொண்டு இந்த உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றி இறைவனை பற்றி எடுத்து கூற நம்மை ஆண்டவன் அழைக்கிறார். எனவே பன்றிகள் முன் முத்துக்களை போடாதே என்று சொன்ன ஆண்டவர் இன்று உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை பறைசாற்று என்று சொல்லுகிறார். பன்றிகள் முன் முத்துக்களை போடாதே என்று சொன்ன ஆண்டவருடைய பொருள் என்னவென்றால், உன் வார்த்தையாகி அந்த முத்துக்களை திருந்தாத, அதாவது வானத்தையே பார்க்க முடியாத பன்னி போன்ற மனிதரிடம் உன்னுடைய வார்த்தையை போடாதே, அவர்கள் அதை மிதித்து நசுக்கி சென்று விடுவார்கள், அதற்கு மதிப்பு இருக்காது என்று சொன்ன ஆண்டவர் இன்று உலகமெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்று என்று சொல்லுகிறார் என்றால், நாம் பறைசாற்றுவது என்பது வாழ்வது என்பது அர்த்தம். இன்று நான் ஒருவன் வாழ்கிறேன், எனக்கு அடுத்தவர் வாழ்வார், என் குடும்பம் வாழ்கிறது, என் உறவுகள் வாழ்கிறார், என் ஊர் வாழும், அப்படியே உலகம் முழுவதும் மாறத் தொடங்கும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரே செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, மாற்றத்தை முதலில் நம்மிடமிருந்து தொடங்குவோம், பிறரிடமிருந்து வேண்டாம் என்பதுதான் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி. எனவே நாமும் உலகமெல்லாம் செல்ல நம்மையே நாம் மாற்றிக்கொள்வோம், இறைவனுக்கு உகந்த மனிதர்களாக வாழ்வோம். ஆமென்.